வெல்கம் டு சின்ன பிள்ளப்பா சேனல். சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து அதில் தாளிக்கிற கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொன்னிறம் ஆற வரையும் விட்டுறலாம். பொன்னிறம் ஆன உடனே கடுகு போட்டு கடுகு பொரிய வரையும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆனியன் ஒரு 10 பல், தேவையான அளவு ரெட் சில்லி, கறி லீவ்ஸ் தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கறதுக்கு இஞ்சி ஒரு துண்டளவு, ஒரு 10 பல் பூண்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் மசாலா எதுவோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த ஆயிலையே கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இன்னும் ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்துட்டு டர்மரிக் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுவே தண்ணி கொஞ்சம் விடும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிக்கன்லேயே கொஞ்சம் நீர் விடும். அது போக நம்ம தேவையான அளவு நீர் விட்டு நல்லா வேகிற வரைக்கும் விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் கோகோனட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து நம்ம அந்த சிக்கனில் ஆட் பண்ணால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த தேங்காய் பீசஸ் அந்த பைட்டில் வரும்போது சூப்பராக இருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ஆட் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கும் தோசைக்கும் சப்பாத்தி பூரி இந்த மாதிரி ஐட்டத்துக்கு இதை ட்ரை பண்ணலாம். மஸ்ட் ட்ரை. தேங்க்யூ.